ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக நம்மை ரட்சித்தார். அப்போ கிருபையினால ரட்சிக்கப்படுறோம். இதுக்கப்புறம் என்ன? அது வாழ்க்கையில் மெயினான கோல், நோக்கம். இன்னும் கொஞ்சம் கிருபையை தேவன் நமக்கு தர்றார். அப்புறம் நாளைக்கு திரும்ப இன்னும் கொஞ்சம் கிருபை. இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க அவருடைய கிருபையை நாம் அனுபவிக்க வேண்டும். வருங்காலங்களில்னா என்றென்றைக்கும் அவருடைய கிருபையை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? ஏன்னா அந்த கிருபை எல்லை இல்லாத ஒரு கிருபை. அதற்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, எந்த ஒரு அளவு, தாராளம், ஏராளம். இதில் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ அடங்கி இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இதனால தான் நம்மை ரட்சித்தார். காலம் காலமாக என்றென்றைக்கும் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வது. விளங்க செய்கிறது தான் காமிக்கிறது, ஷோ. சில பேர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றும் காமிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்களை நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் சைலண்ட்டாக ஒன்றுத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. தேவன் அப்படி கிடையாது, நிறைய வச்சிருக்காரு, நிறைய வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு நிறைய காண்பிக்க, விளங்க செய்ய விரும்புகிறார். இதனால தான் உங்களை ரட்சித்தார். இதுதான் அவருடைய நோக்கம், பிரதான நோக்கம். என்னது? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை காட்டணும். ஆகவே நான் சொல்லுகிறேன், இன்னும் கொஞ்சம் கிருபையை நாடுவது, தேடுவது, ஆசைப்படுகிறது பேராசை கிடையாது. இது கர்த்தருடைய சித்தம். இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். கர்த்தர் இதை விரும்புகிறார். நாம் பெருக வேண்டும், அவருடைய கிருபையை அனுபவிக்கிறதுல பெருக வேண்டும், அவருடைய தயவை அனுபவிக்கிறதுல பெருக வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். நாமும் இதை நம்முடைய சித்தமாய் ஆக்கிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஆகவே இந்த தொடர்போதனையுடைய கோல் என்னது, நோக்கம் என்னது? இந்த நோக்கம், அவருடைய கிருபையை, தயவை நாம் அனுபவிக்கிறதுல வளர வேண்டும், அதிகரிக்க வேண்டும். ஏன்? இதை காட்டிலும் இன்னொரு நோக்கம் இருக்குது, பெரிய நோக்கம். நாம் இப்படி வளரும் போது தேவன் மகிமைப்படுவார். தேவன், நம்ம எல்லாருமே என்ன விரும்புகிறோம் வாழ்க்கையில்? பிரதான நோக்கம் என்னது? இறுதி நோக்கம் என்னது? தேவன் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மகிமைப்பட வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் விரும்புகிறோம். நாம் பாருங்கள், அவருடைய நாமம் எப்போ மகிமைப்படும்? நாம் அவருடைய கிருபையை, தயவை இன்னும் அதிகமாக அனுபவிக்கும் போது நிச்சயமாக அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மகிமைப்படும். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை, தயவை அனுபவிச்சுட்டே இருக்கீங்கன்னு வைங்க, அதில் அதிகரிச்சுட்டே இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கும் உங்களை சுற்றியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னது இது நீங்கள் கிடையாது, இது வேற என்னமோ நடக்குதுன்னு. எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாருன்னா, உங்களுக்கும் சுற்றியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் இது நீங்கள், இது உங்கள் சுய பலன் கிடையாது, உங்கள் சுய ஞானம் கிடையாது, உங்கள் சுய அறிவு கிடையாது, உங்கள் சுய பணமோ செல்வாக்கோ கொண்டு வந்தது கிடையாது. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், என்னால் இவ்வளோ தேவன் கொடுத்துட்டாரு, மற்றவங்களாம் அவனுக்கும் தெரியும், நான் இவர் எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கிறாரு, எனக்கு தெரியுமே, இவர் அந்த அளவுக்கு ஒன்றும் இவர் பெரிய ஆள் இல்லையே.